பவுலே சொல்றார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஜெபம் பண்ணும்போது முக்காடை போட்டுங்கன்றாரு. ஏன்னா முக்காடை எதை குறிக்குது? அவர்கள் ஒரு அதிகாரத்தின் கீழே வாழுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. அதுக்காக போட்டுங்கன்றார். சப்ஜெக்ட் அங்கே வர்றது முக்காடை பற்றி இல்லை. அதாவது 1 கொரிந்தியர் 11 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாரு, கிறிஸ்து ஆணுக்கு தலையாக இருக்கிறாரு, புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். இதுதான் வருது. அதுக்கு உதாரணம் கொடுக்கும்போது அந்த சமுதாயத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை சொல்றாரு. சில சமுதாயங்கள்ல இந்த முக்காடை பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? அவர்கள் ஒரு புருஷனுடைய அதிகாரத்தின் கீழே வாழ்றாங்கன்றதை காண்பிக்கிறதுக்காக இந்த முக்காடை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த கலாச்சாரமா அவர்களுடைய கலாச்சாரத்தில் அது இருந்தது. அப்ப சொல்றாரு, அதை போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா அதை காண்பிக்கிற, நீ போடுறது மூலமா அதை காட்டுற அப்படிங்கிறாரு. சிலர் இந்த கால் கழுவுற விஷயம் மாதிரி, இயேசு கால் கழுவுனாரு, இவங்களும் கால் கழுவிட்டு இருக்கிறாங்க. கழுவிட்டோம். ஆனா அவர் அங்க தாழ்மையை பற்றி போதிக்கிறாரு. நானே இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு, ஆண்டவரா இருந்துட்டு நான் உங்கால கழுவுறேன்னா, நீ ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் மந்திரியா நீ மந்திரியான்னு எவன் வலது பக்கத்துல உட்காருவான், எவன் இடத்துல பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறியே, போட்டி பொறாமை இருக்குது உங்களுக்குள்ள. இதெல்லாம் போயிடும். எப்ப போகும்? ஒருத்தங்கால இன்னொருத்த கழுவுற மாதிரி வந்துட்டீங்கன்னா போயிடுன்றாரு. சேர்ல உட்கார்றதுக்கு தான் சண்டை, கால் கழுவுறதுக்கு சண்டை வராது. ஹலோ, வாங்க கால் கழுவலாம், ஒருத்தர் கழுவலாம்னா போட்டி போட்டு வர மாட்டானுங்க. மேடையில் வாங்க உட்காருங்க, இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருங்க, இந்த பக்கம் ஒருத்தர், சண்டை வந்துடும். என்னை ஏன் கூப்பிடல, என்னை அங்கே உட்கார வைக்கலன்னு. அந்த மாதிரி ஆளுகளா இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிறத பற்றி காமிக்கிறாரு. அதை விட்டு வெறும் கால் கழுவுறதை பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அங்க வர்ற சப்ஜெக்டே என்ன? புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான்றதுதான் 1 கொரிந்தியர் 11 வருகிறது. அந்த பகுதியில தான் சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் போது சொல்லும்போது பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்ன்றார். அப்ப நான் கேட்கிறேன், இங்க அமைதலாருன்றாரு, உபதேசம் பண்ணாதன்றாரு, அமைதலாருன்றாரு சொல்றாரு. நான் கேட்கிறேன், எப்படி அமைதலாவும் இருந்து ஜபமே அப்படி பண்ண முடியும்? எப்படி அமைதலாவும் இருந்து தீர்க்க தரிசனம் அப்படி சொல்ல முடியும்? ஒன்னு அமைதலா இருக்கணும், இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லணும். அமைதலாவும் இருந்து தீர்க்க தரிசனத்தை எப்படி சொல்ல முடியும்? முடியாது இல்லையா? அப்போ ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லான்றாரு, முக்காடு போட்டு சொல்லுன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்ற அமைதலாரு, உபதேசம் பண்ணக்கூடாது, அடக்கத்தோடு இருந்து அமைதலா இருந்து கற்றுக்கொள்ன்றாரு. அப்ப இந்த அமைதலாய் அடக்கத்தோடு இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது என்ன அர்த்தத்தில் சொன்னார், எதுக்காக சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். அவருடைய